நம்ம கிச்சனில் இன்றைக்கி முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்குலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி தான் முட்டை கிரேவி பண்ணிகிட்ருப்போம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 5 முட்டையை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு. இப்போ இதையை வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். இது போல் லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தக்காளி வேண்டாம், ஒரே தக்காளி போதும். இதையும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதே பேனில் அதை தக்காளி வெங்காயம் வறுத்தோலையா அதே எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு ரெண்டையும் போட்டு கலந்துக்கலாம். லைட்டாக கலந்துக்கிட்டால் போதும். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த முட்டையை வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் முட்டையை நம்ம வறுத்துக்கிறோம். காரமெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லையா, அந்த காரமே அதில் இருக்கும். அதனால் போட தேவையில்லை. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதையே மாற்றி வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினோம்னா குழம்பு அந்த மசால் வாடிலாம் போய் நல்ல மணமாக இருக்கும். இப்போ அதை வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி வேணாம், கிரேவி தானே பண்ண போகிறோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான உப்பு. மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. கிரேவி வந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்ச முட்டையை இதில் போட்டுடலாம். கலந்தெல்லாம் விட வேணாம். போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுட்டு தான் இருக்கும். மல்லித்தலை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.